உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒசூர்ல புத்தக கண்காட்சி நடக்குது. அன்பு நண்பர் அருள்முத்துக்குமார் எழுதிய உள்ஒதுக்கீட்டில் ஒளிந்திருக்கும் சமூக அநீதி அப்படிங்கிற புத்தகம் கிடைக்குது. ஆம்பகட்சியுடைய ஆதி பகவனுடைய ஸ்டால்ல கிடைக்குது. இந்த புத்தகம் குறித்து மூத்த பத்திரிகையாளர் அன்பு நண்பர் ரா வினோத் அவர் இது குறித்து பேசிருக்காரு. வாங்க போவோம். உள்ஒதுக்கீட்டில் ஒளிந்திருக்கும் சமூக அநீதி என்ற நூலை எழுத்தாளர் அருள்முத்துக்குமாரன் எழுதியிருக்காரு. இந்த நூலானது பட்டியலினம் சொல்லப்படுற மக்களை பல்வேறு கூறுகளாக பிரித்து அவங்களுக்குள்ள இடஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கிச்சு. அந்த தீர்ப்புல சில பிழைகள் இருக்கு. இந்த உள்ஒதுக்கீடை பின்பற்றுவதால் பட்டியலின மக்களிடையே அநீதி ஏற்படுது. SCAன்னு ஒரு பிரிவா பிரிச்சு அவர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடை 3% பிரிச்சு கொடுத்தாரு. அந்த 3% வழங்கப்பட்டதால சிறப்பு முன்னுரிமையுடன் கூடிய 3% ஒதுக்கப்பட்டதால அவர்களுக்கு இடஒதுக்கீடு பெரும்பான்மையான பலன் போய் சேர்ந்துருது. அந்த பட்டியல் வகுப்பு தொகுப்புல இருக்கக்கூடிய பெரும்பான்மையா இருக்கக்கூடிய எந்த இடஒதுக்கீடு பலன்களை போய் சேர மாட்டேங்குது அப்படின்ற எண்ணத்துல ஒரு ஆவண வடிவமா நூலா இதுதான் இந்த நூல் தான் முதல் முறையா வந்திருக்கு. இந்த நூல் கடுமையான ஒரு தீவிரமான விவாதத்தை கோருகின்ற ஒரு நூல் இது. இந்த நூல் புத்தகத்தை இடஒதுக்கீடு வரலாறு, பட்டியலின மக்களுடைய இடஒதுக்கீட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல், உள்ஒதுக்கீட்டால் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அந்த உள்ஒதுக்கீட்டை அமல்படுத்தணும்னு சொல்லி கொடுத்த ஜனார்தன் கமிட்டியில் இருக்கக்கூடிய அந்த அறிக்கையுடைய குளறுபடிகள், அப்புறம் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள், இப்படி பல விஷயங்கள் இந்த நூல் அமல்படுத்துது. குறிப்பா இந்த நூல்கள் அதிர்ச்சிகரமானது என்னன்னா, அருள்முத்துக்குமரன் வழங்கி இருக்கக்கூடிய சேகரித்திருக்கக்கூடிய இந்த புள்ளி விவரங்கள் எப்படி இடஒதுக்கீட்டுல எல்லா ரிசர்வேஷனுடைய அத்தனை பலன்களும் SCA வகுப்பினருக்கு மட்டும் போகுது, SCன்னு சொல்லப்படுற வகுப்பினருக்கு போக மாட்டேங்குது. SCல 76 சாதிகள்ல 7 சாதிகள் சேர்ந்தா SCA, மீதி இருக்கக்கூடிய அந்த சாதிகளுக்கு எந்த இடஒதுக்கீடுடைய பலன்கள் போய் சேர மாட்டேங்குது. கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் எப்படி அவங்க புறக்கணிக்கப்படுறாங்க, அரசாங்க வேலை கிடைக்காம தடுமாறுறாங்க, அவங்க எப்படி அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு. அதே போல மருத்துவம், பொறியியல் போன்ற உயர்கல்வியில எப்படி அவங்களுக்கு அவங்களுடைய இடங்கள் பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சரியான ஆதாரங்களோட எழுதியிருக்காரு. இல்ல பிரச்சனையை பேசுறதே ரொம்ப மிக முக்கியமானது. ஆனா பலரும் பேச தயங்குறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பிரச்சனையை பேசினாலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்கு சூழல்ல ஒருத்தன் சுயசாதி வெறியர், சுயசாதி பட்டம் கொடுத்துருவாங்க, அல்லது ஜாதி வெறியர், ஜாதி உணர்வு உள்ளவர் அப்படின்ற மாதிரி பட்டத்தை கொடுத்துருவாங்க. அவர்கள் முத்திரை குத்தி உரம் கட்டுவாங்க. ஆனாலும் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பறையர்கள் சார்ந்தக்கூடிய கட்சிகளை சேர்ந்தவர்களும், அமைப்புகளை சேர்ந்தவர்களும், எழுத்தாளர்களா இருக்கவங்களும், சமூக செயற்பாடுகளா இருக்கவங்களும் இந்த மாதிரியான பொது சமூகம் தருகிற முத்திரைக்காக பயந்து கொண்டு இந்த உள்ஒதுக்கீட்டை ஆதரிச்சிட்டாங்க. ஆனா மனசுக்குள்ள நேரடியா பேசும்போது ஐயோ நான் பெரிய தவறு பண்ணிட்டோம் இந்த விஷயத்தை பேசிட்டு வராங்க. இதனால எத்தனை விதமான முத்திரைகள் குத்தப்பட்டாலும், எத்தனை விதமான அவதூறுகள் கிளப்பப்பட்டாலும் எதை பற்றியும் தயங்காம சமூகத்தின் நலன் கருதி சமூகத்தினுடைய எதிர்கால தேவைக்காக இந்த உள்ஒதுக்கீடு ஒளிந்திருக்கக்கூடிய சமூக அநீதியை பற்றி அந்த அமைப்பினர் பேசி வருகிறார்கள்.